ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட் ஆஃப்டர்நூன். நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம இப்போ தான் தூங்கி முழிச்சேன். மணி 12:30 ஆச்சு. கிளம்பிட்டேன். இப்போ நான் ஜிம்முக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஓனரை ஜாயின் பண்ணி விட்டாரு. அதனால் ஜிம்முக்கு போகலான்னு இருக்கிறேன். ஸோ வாங்க ஜிம்முக்கு போவோம். இன்றைக்கி போய் எக்ஸசைஸ் பண்ணுவோம். கொஞ்ச நாள் ஜிம்மு பேக்கேஜ் முடிஞ்சிச்சின்னு ரினியூவல் பண்ணாமச்சு. இப்போ திரும்பி ஓனர் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் ஜிம்முக்கு போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஹெல்த்தையும் கொஞ்சம் ஃபிட்னஸும் வச்சுக்கணும்ல. வாங்க, நீங்களும் வாங்க, ஹெல்ப் பண்ணுவோம். நீங்களும் ஊரில் இருந்தீங்கன்னா ஜிம்லாம் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துங்க. ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ இருக்கிற ஃபுட்டு இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக எடுக்கிறது இல்லை, நம்ம மட்டும் இருக்கிறோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் நம்ம உடம்பையும் நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம ஹெல்த் நல்லா தான் நம்ம ஃபேமிலியும் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா வாங்க, லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட முடிஞ்ச ஹெல்ப் கொடுங்க. ஓகேவா? போகலாம். ஜிம்மு இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் வரேன் ஜிம்முக்கு. இப்போ தான் ஜாயின் பண்ணேன். ஆல்ரெடி ஜிம் டூர் காட்டியிருப்பேன். இந்த ஜிம்மு எல்லாம் மேட்ரிக்ஸுங்கிற எக்யூப்மெண்ட்டு. நல்ல பெரிய ஜிம்மு தான். எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ட்ரெட்மில்லு A to Z இருக்குது. இங்கே மிஷின்ஸ்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு மிஷினாக இருக்குது. அமெரிக்கன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. கார்டியோ பண்ணுறதுக்கு எல்லா செக்ஷனுமே இருக்குங்க. சூப்பராக இருக்குது. ஹலோ கைஸ், முடியல சீரியஸாக. ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, ரொம்ப மயக்கம் வந்து ரொம்ப தள்ளாடிட்டேன். லோ ப்ரெஷரா பிபி என்னன்னு தெரில, சுத்தமாக என்னால் முடியல. அதனால் சாப்பிட்றதுக்கு கிளம்பி ஜிம்மு விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். இதுக்கு மேலே இருந்தாலும் கண்டிப்பாக நான் கீழே விழுந்திருப்பேன். அப்புறமா தள்ளாடி போய் ரொம்ப இதாகிடுச்சு. என்னன்னு தெரியல, ஒரு பிபி ப்ரெஷரா என்னன்னு தெரியல. வெயிலுக்கு அதுக்கு தண்ணி குடிக்கலையா, வந்த உடனே எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அதை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தக்காளி கடைக்கு நீங்கள் தங்காளியில் தான் சாப்பிடுங்க. ஒயிட் ரைஸு, அது கீரை வச்சு ஏதோ பச்சை மிளகா வரைச்சி வச்ச ஏதோ தொக்கு மாதிரி இது என்னவோ வச்சுருக்காங்க. நம்ம பீஃப் கேட்டிருந்தோம். இதுதான் இன்னைக்கு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு போக வேண்டியதான். ரொம்ப டயர்டாக இருக்கு, முடியல. சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்துருக்கேன். மணி 6:37 ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஓனர்கிட்ட இருந்து இன்னும் ஃபோனும் வரல. எனக்கு தெரிஞ்சு அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். லேட்டாக வந்து படுத்திருப்பாரு. ஃபுட்பால் மேட்ச்சில் வேறு நேற்று இருந்ததுனால பார்த்துட்டு வந்து லேட்டாக படுத்திருப்பாரு. இன்ன வரைக்கும் எழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நம்மளும் உட்காந்துருக்குறோம். இது வரைக்கும் வேலை வரல, சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். அதே போர் அடிக்குது. சும்மா யூடியூப்பை பார்த்துக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இப்போ ஃபோன் வந்துச்சுன்னா போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். கொடுத்தா இன்றைக்கி என்ன போகுதுன்னு போகும்போது தான் தெரியும். ஓனர் கால் பண்ணிட்டாரு. கரெக்டாக மணி 8 மணி இருக்கு. இப்போ தான் தூங்கி எந்திரிச்சு வர போல. கால் பண்ணி எப்போ சொல்கிற மாதிரி ஃபோன் அடிச்சு உடனே 2 ஜெபுன்னு ஒரு ஜாத்தர் வாங்கிட்டு வான்னு சொன்னார். இப்போ நம்ம சாப்பாடு வாங்குறதுக்காண்டி போயிட்டு இருக்கிறோம். போய் என் ரூம்லேருந்து லாக் பண்ணிட்டு நம்ம கார் இங்கே தான் இருக்கு. நம்ம போய் காரை எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கேருந்து போய் வாங்கிட்டு போக வேண்டியதான். அவர் ஃபோன் அடிச்சு வாங்கிட்டு சொல்லுவாரு. அந்த கடை நம்பர் நம்மள்ட்ட இல்லை. ஏன்னா ஃபோன் பண்ணிட்டு எப்போ போனாலும் ஃபோன் பண்ணிட்டு போனால் ஒன்று ரெடியாக இருக்கும், வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் அவர். அந்த கடை என் நம்பர் நம்மள்ட்ட இல்லை. இல்லாத போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வாங்க கடைக்கு போவோம். ஓனர் சாப்பாடு இந்த கடைக்கு தாங்க வந்தேன். அதுக்கு தான் இங்கே தான் சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஃபோன் அடிச்சு அவங்க ஓனர்கிட்ட சொன்னேன். ஃபோன் அடிச்சு சொல்லிட்டாராம். அவர் வந்து சொல்லிட்டாரு. இதில் வந்து ஜாத்தர் ஜெபுன் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள செய்வாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி இருக்கு. இந்த பக்கம் ஷவர்மா செக்ஷனு, இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் நல்லா இருக்கு. வாங்கிட்டு ஹோட்டலும் கிளம்பி ஓனர் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். காரை நிறுத்திட்டு, இந்த ஓனர் வீடு, கார் நிறுத்திட்டு போய் சாப்பாடை கொடுத்துட்டு வந்துடுவோம், பார்க் பண்ணிடுவோம். எனக்கு கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. எப்படி சொல்றதுன்னு எனக்கும் தெரில. கடையில் அந்த வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். நல்லா ஒரு ஆள் போஸ்ட் கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு. யூடியூப்னு சொன்ன உடனே அவர் மைண்டே ஒரு மாதிரி மாறிடுச்சு. ஒரே வார்த்தை சொன்னார் அவரு, என்னை போட்டுறாதீங்க,
அப்படின்னு சொன்னாரு. ஏன்னு கேட்டேன். இல்ல, என் ஃபேமிலியில வீட்டுக்கு நம்ம நல்லா வேலை செஞ்சு நல்ல நிலைமையில இருக்கும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஊர்ல. அவர் சூடான்காரு. ஆனா நம்ம இங்க நம்ம ஒரு வேலைக்காரன் ஊர்ல நம்ம ஏதோ நல்ல நிலைமையில ஜாப்ல இருக்க நினைச்சிட்டு இருப்பாங்க. இது தெரியுன்னு பாத்துருக்காங்க யூடியூப் மூலியமா. எப்படியோ ஊருக்கு வீடியோல வந்து பாத்துட்டாங்கன்னா நம்ம ஏதோ சும்மா சாதாரண வேலை செஞ்சுட்டு இருக்கிறோமேன்னு நினைச்சு அவங்க கஷ்டப்படுவாங்க. நம்ம எப்படி இருக்கோமோ அந்த ஒரு பேரு அப்படியே இருக்கட்டும், நம்ம அதை கெடுத்து அவங்க மனசை கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. ஏன்னா இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன், சுந்தரம் நல்லா இருக்கேன். சில பேர் அப்படி இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு சொன்னோன்னு ஒரு வார்த்தை எனக்கு ஒரு மாதிரி மைண்ட்ல ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. லைஃப் ஒவ்வொருத்தவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. நல்லாவும் இருக்கிறாங்க, சில பேர் வெளியில கஷ்டப்பட்டாலுமே உள்ளுக்குள்ள கஷ்டம் இருந்தாலும் வெளியில காட்டிக்காமையும் இருக்கிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பார்க்கும்போது பெருமையா தான் இருக்கு எனக்கு. ஓனருக்கு காஃபி வாங்கிட்டு வர சொன்னாப்புல, ஸ்டார்பக்ல காஃபி வாங்கியாச்சு. இவர் அது என் ஓனர் இதை குடிக்காம அவரால் ஒரு நாள் இருக்க முடியாதுங்க. எப்போதுமே ஸ்டார்பக் காஃபி வாங்கி குடிச்சிட்டு தான் போவாரு. அவரால் குடிக்காம நான் இருந்து பார்த்ததே இல்லை. எத்தனை மணி டைம் ஆகுனாலும் சரி, எல்லா டைம்லயுமே காஃபி 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 தான். தூங்கி எந்திரிச்சால காஃபி குடிக்காம நானும் இருக்கேன். நானும் நினைப்பேன், என்னடா இந்த சவுதிக்காரங்களாம் எப்ப பாரு காஃபி குடிக்கிறாங்க. அவங்களுக்கு இது ஏதோ ஒரு அடிக்ஷன் மாதிரி போலங்க. இந்த ஊர் இவங்க இல்ல, எல்லாருமே இந்த ஊர்ல விடிய விடிய காஃபி ஷாப்ல பாத்தீங்கன்னா கூட்டம் அப்படி நிக்குது. இவங்க எதனால இதை வாங்கி சாப்பிடுறாங்க, எதுக்கு இவ்வளவு குடிக்கிறாங்கன்னு தெரியல. காஃபி எடுத்து நம்ம கார் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். சிக்னல்ல வந்து மாட்டிக்கிட்டேன். சிக்னல் நின்றுட்டு இருக்கிறோம். மணி 9 மணி ஆயிடுச்சு. ஸோ ஓனர் வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு வெயிட் பண்ண தான் சொல்லுவார். பெருசாக காஃபி போய் வீட்டில் போய் கொடுத்தோன்னே வெயிட் பண்ண சொல்லி தான் நிற்பாரு. வெயிட் பண்ணோன்னே இஸ்ரா எங்கே போவாங்க, இஸ்ரா தான் கலத கட்ட குட்டிச்சு வரங்க மாதிரி இஸ்ரா போயிடுவாங்க. நைட் ஆகணும் அங்கே போய் உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட எல்லா கேங்கும் வந்து உட்காந்துக்குவாங்க. விடிய 3 மணி 4 மணி வரையும் உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணி அங்கே சாப்பிட்டுட்டு பிளே ஸ்டேஷன்லாம் இருக்கும், கேம் விளையாடிட்டு நைட்டுக்கு ஒரு 3-4 மணிக்கு மேலே அந்த ஃபஜர் டைம் தொழுகிறது ப்ரேயர் டைமுக்கு வந்து எந்திரிச்சு எல்லாரும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போய் படுப்பாங்க. இவங்க எப்படியோ வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க. வந்த புதுசுல எனக்கு அப்படிலாம் செட் ஆகல. நான் தூங்கிடுவேன் நைட்டு. என் ஓனர் சொன்னாரு, அப்படிலாம் தூங்கக்கூடாது, என் டைமுக்குமா நீயும் முழிச்சிட்டே இருக்கணும் அப்படி சொன்னாரு. என் கஷ்டங்க, எங்க ஊர்ல அப்படி கிடையாதுன்னு சொன்னா, எனக்கு ஏத்த மாதிரிதான் நீ பழகிக்கணும்னு சொல்லிட்டாரு. சொல்லி 1 மாசம் கஷ்டமாச்சு. அதுக்கப்புறம் அவர் கூட பழகி இப்ப விடிய என்னையும் தூங்க விடாம என்னையும் இப்படி ஆக்கிட்டாங்க. இப்ப எனக்கு அதுவும் பழகி போச்சு. மத்த நேரத்துல இப்ப எனக்கு அதனால தூக்கம் வர மாட்டேங்குது. டைம் மாறினதுனால நம்மளுக்கு அது தூக்கம் வர மாட்டேங்குது. அப்படி போயிட்டு இருக்குது. ஆனா இவங்க லைஃப் வேற மாதிரிங்க. நம்மளாலாம் இவங்க லைஃப் வாழ முடியுங்கிறது கஷ்டம் தான். ஏன்னா இவங்க சம்பாரிச்சு நம்ம மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுங்கிறது கஷ்டம். நம்மளால அப்படி முடியாது. நம்ம ஃபேமிலிக்கு கொடுக்கணும், குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும், பொண்டாட்டி பிள்ளைங்க கூட பிறந்தவங்க எல்லாத்துக்கும் செய்ய வேண்டியதா இருக்கும், நல்லது கெட்டது. இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கஷ்டம் நம்மள மாதிரி கிடையாது. இது அவங்க கம்மி தான். அது வரைக்கும் இவங்க லைஃப் ஒரு ஜாலி லைஃப் தான். பரவாயில்ல, அவங்க லைஃப். நம்மளுக்கு நம்ம ஊரு வழக்கம், நம்மளோட கல்ச்சர் வேற, இவங்களோட கல்ச்சர் வேற. ஓனர் கிளம்பி ரூமுக்கு போக சொல்லிட்டாருங்க. காஃபி எடுத்து போய் கொடுத்ததும், நீ ரூமுக்கு போ, நான் போன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. வெயிட் பண்ணதான் சொல்லுவான்னு நினைச்சேன், திடீர்னு இப்படி சொல்லிட்டாரு. ஓகே, நான் ரூமுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். மணி 9 கலாச்சு. சரி, இந்த டைம்ல போய் சாப்பிட்டுட்டா நல்லது, ஒரு வேலை முடிஞ்சிடும். போய் சாப்பிட வேண்டியதான். என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல. டெய்லியும் சாப்பிட்றதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. 2 வேலைக்கு சாப்பிடும் போதே பெரிய காசு போய்கிட்டே இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால சிம்பிளா ஏதாவது சாப்பிட்டு நான் பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன். பாப்பா என்ன பண்றது என்னன்னு பாப்போம். இன்னைக்கு லோலுக்கு தாங்க வேற வழி இல்லை, என்ன பண்றது. ஏதாவது போய் சாப்பாடு கம்மியா இருக்கு, வேற என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல. ஏதாவது சாண்ட்விச் இது மாதிரி. முட்டை பரோட்டா, இந்த தேங்காய் பண்ணு இதெல்லாம் இங்க இருக்காங்க, கப்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம ஒரு தேங்காய் பண்ணு வாங்கிக்கலாம். வேற என்ன வாங்குறது? முட்டை பரோட்டா ஒண்ணு இருக்கு, வாங்கிக்குவோம். இதுதாங்க வாங்கிட்டு வந்தா சாப்பிட்றதுக்கு தேங்காய் பண்ணும். இதை முத்தபக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இது 2 தான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன். சரி, நீங்க சாப்பிட்டுக்குவோம், வேற என்ன பண்றது, வேற வழி இல்லை. ரூமுக்கு வந்துட்டேன், சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். லூலுலேருந்து இதுதான் வாங்கிட்டு வந்தேன். முத்துபக் அப்படின்னு சொல்லுவாங்க சவுதியில். நம்ம ஊரில் முட்டை பரோட்டா இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. இவங்க அதுக்கு உண்டான ஸ்டஃப்பு உள்ளே வைக்கிறது இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஊரில் வேறு மாதிரி இருக்கும். இதை வந்து 6 ரூபா 50 காசு சொன்னாங்க. ஒரு ஆள் திருப்தியாக சாப்பிட்லாம். ஸோ அதனால் நான் இதே வாங்கிக்கிட்டேன். இன்றைக்கி சிம்பிளாக இதை முடிச்சிருவோம். மீன் நல்லா தான் இருக்குது, ரொம்ப சூப்பரு. மோசமாக ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, ஓனர் வந்து கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு, நான் வந்து ஃப்ரெண்டோட போய்க்கிறேன், இஸ்திராக்கு போய்க்கிறேன், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு வேண்டாம் சொன்னார்.
என்னத்துக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்றாருன்னு எனக்கு தெரியல. திடீர்னு சொல்ல மாட்டாரு, கிளம்பி வாங்குவாரு. என்ன பண்ற கிளம்பி வான்னு சொல்லுவாரு. இன்னைக்கு திடீர்னு கால் பண்ணி நீ ரெஸ்ட் எடு, நான் ஃப்ரெண்டோட போய்க்கிறேன், சாப்பிட்டியான்னு கேட்டாரு. நான் சாப்பிட்டுட்டேன் அப்படி சொன்னேன். சரி ஓகேன்னு சொன்னாரு. அப்ப என்ன பண்றது, நம்ம தூங்க வேண்டியதுதான். இதுக்கு மேல வேலை இல்லாம நம்ம கிடைச்சா கேப்பை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, நம்ம அப்ப தூங்கிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சந்திப்போம். எல்லாரும் சேஃபா இருங்க, ஹெல்த் பட்டுங்க. பாய் பாய்.